Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் சூப்பர் சாஃப்டான பட்டர் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பட்டர் கேக் காட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கி நான் பட்டர் கேக் செய்ய போகிறேன். வாங்க நாங்கள் பட்டர் கேக் செய்வோம். என்ன சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி நான் பட்டர் 150 கிராம்ஸ் எடுக்கிறேன். பட்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கொஞ்சம் ஏர்லியாகவே அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சுகர் 150 கிராம்ஸ் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சுகர் எல்லாத்தையும் மெட் பண்ணி கொண்டாச்சு. இப்போ நான் ஸ்பெச்சுலாவால் கொஞ்சம் இந்த பட்டரும் சுகரும் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் இப்போதே பீட்டர் இப்படியே போட்டோம்னா சுகர் எல்லாம் அப்படியே பறந்துடும். ஸோ அதனால் நாங்கள் ஜஸ்ட் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இதை பீட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி சுகர் நல்லாவே கரைஞ்சி நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நாங்கள் பீட் பண்ணி கொள்ளணும். நல்லா க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நாங்கள் கட்டாயமாக நல்லா பீட் பண்ணி கொள்ளணும். கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ½ an ஹவருக்கு முதவே பட்டரை நாங்கள் வெளியே எடுத்து வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் அது எங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு பீட் பண்ணுறத மிச்சம் ஸ்கிப் பண்ணாமல் காட்டிக்கிற ரீசன் இதில் கன்சிஸ்டன்சியை நீங்கள் விளங்கி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இப்போ நல்லா பீட் பண்ணி பட்டுருச்சு. நான் எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டுக்கு பீட் பண்ணிப்பேன். இப்போ நான் பீட்டர் அப்படியே வெளியே எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி நல்லா நாங்கள் பீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் ஃப்ளாவை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்வோம். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளாவும்னா 150 கிராம்ஸ் தான் எடுத்துக்கிறேன். கேக்குக்கு எப்போயுமே குவான்டிட்டி எல்லாம் ஒரே கணக்கு தைக்கணும். நாங்கள் எடுக்கிற ஃப்ளார், நாங்கள் எடுக்கிற சுகர், நாங்கள் எடுக்கிற பட்டர், அது மாதிரி நாங்கள் எடுக்கிற எக்கை மெஷர் பண்ணி எடுத்தாலும் நல்லது தான். ஏன்னா எல்லாமே ஒரே கணக்கு ஈக்குவலாக வந்தால் தான் கேக் சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ நான் ஃப்ளாவை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இப்போ எங்களோட கேக் மிக்சருக்கு நாங்கள் ஃப்ளாவ் ஆட் பண்ணிக்கொள்வோம். எல்லாத்தையும் ஒரே வீக்கு ஆட் பண்ணாமல் நாங்கள் ஒரு ஸ்பூனாக தான் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ண போகலையும் கட் அண்ட் ஃபோல்டு இந்த சிஸ்டத்தை தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு கட் போடணும், நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்டு, திரும்ப ஒரு கட் ஒரு ஃபோல்டு. அதுதான் கேக் மிக்சிங் சிஸ்டம். இப்போ நான் இதில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் ஒரு ஸ்பூன் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் அதே மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி எக்கையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுற ரீசன் அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும், கட்டி எதுவும் நிற்காமல் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் அதுக்கு தான் அப்படி ஆட் பண்ணுறேன். இப்போ நான் பேலன்ஸிக்கிற எல்லா ஃப்ளாவையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி எக்கையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
இப்போ சரி, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. இதுக்கு நான் இப்போ 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை ஒரு நைஸ் மிக்சிங் கொண்டு கொடுத்துக்கொள்வோம். நான் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் திக் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன். அப்போ கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஸோ இப்போ இதையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ சரி, இப்போ மிக்சிங் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ட்ரேக்கு கொஞ்சம் ஆயில் பேப்பர் அப்படியே போட்டு எடுத்துக்கிறேன். கேக் ஓவன் டைமிங் எப்படியுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் ஆல்மோஸ்ட் கேக்கு டைம் 180 செல்சியஸில் சரி ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி பேக் ஆகிடுச்சுன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் இந்த கேக்கை இந்த ட்ரேக்கு போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி போட்டு கணக்காக ஒரு 3 தட்டு தட்டினோம்னா ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும். அதுக்கு ஸ்பூன் எதுவுமே போட வேண்டிய அவசியம் வராது. இப்போ நாங்கள் 180ல் பேக் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், இப்போ இது பேக் ஆகிக்கொண்டிருக்கு. இது எப்படியுமே ஒரு 7-8 மினிட்ஸ் தான் ஆகுது. இப்போ நல்லா இது பேக் ஆகணும். இன்னும் இந்த பதம் சரியாக பேக் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கொள்கிறேன் வெளியே. பாருங்கள், என் கேக் சூப்பராக பேக் ஆகிக்குது. இப்போ இதுக்கு ரவுண்டுக்கு ஒரு கட் ஒன்று போட்டு இதை அப்படியே நாங்கள் ட்ரேயிலேருந்து வெளியே எடுத்துக்கொள்வோம். இப்படி ஒரு கட் போட்டு கொண்டீங்கன்னா ஈஸியாக ட்ரேயிலேருந்து வெளியே வந்துடும். கேக் சூப்பராக சாஃப்டாக வந்துக்குது. ஸோ நாங்கள் இப்போ இதை கட் பண்ணிக்கொள்ளணும். கட் பண்ணி மேலாத அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக் ஸோ நான் இப்போ இதை பீசஸ்க்கு கட் பண்ணி அப்படியே செட் பண்ணிக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சூப்பராக பட்டர் கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக இருக்குது கேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கேக் சூப்பராக வந்துருச்சு. என் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.